Hello everyone, Godrej அவங்க லான்ச் பண்ணிருக்க நியூ மாடல் ஏர் கண்டிஷனருக்கு 5 இயர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்க போற மாடலிங் Godrej இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஹெவி டியூட்டி கூலிங். சேம் இந்த ஏர் கண்டிஷனர் வைஃபை மாடல் ஹாட் அண்ட் கோல்டு மாடல்லையும் அவைலபிளா இருக்கு. இந்த Godrej ஏர் கண்டிஷனர் எத்தனை கெபாசிட்டிஸ்ல இருக்குன்னா 1 டன், 1.5 டன், 1.7 டன், 2 டன் and 2.5 டன். இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் Amazon and Flipkart லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணுங்க. டன்னா என்னன்றதை பேசிக்காக சொல்லிட்டேன். அப் டு 110 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஸ்மால் சைஸ் ரூமுக்கு 110 ஏசி வேணால் கூலிங் கரெக்டாக இருக்கும். 110லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மீடியம் சைஸ் ரூமுக்கு 1.5 டன் ஏசி வேணால் கூலிங் கரெக்டாக இருக்கும். 150லேருந்து 230 ஸ்கொயர் ஃபீட் இருக்க லார்ஜ் சைஸ் ரூமுக்கு 2 டன் ஏசி வேணால் கூலிங் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாரண்டி பற்றி பார்க்கலாம். Godrej 5 இயர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் வாரண்டியில் கம்ப்ளீட் இன்டோர் யூனிட், கம்ப்ளீட் அவுட்டோர் யூனிட், பிசிபி காம்பனன்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். 0 கேஸ் சார்ஜஸ், 0 லேபர் சார்ஜஸ், எந்த ஒரு இடன் ஃபியோ இல்லைன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாரண்டி வைஸ் Godrej சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் ஐசென்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஐசென்ஸ் டெக்னாலஜினா என்னன்னா, உங்கள் ஏசியில் ஒரு சென்சார் இருக்கும், உங்கள் ஏசி ரிமோட்டில் ஒரு சென்சார் இருக்கும். இந்த ரிமோட்டில் இருக்க சென்சார் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஏசி கிட்டேருந்து ரிமோட்டை எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ, ரிமோட் இருக்கிற பிளேஸில் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு ரிமோட்டில் இருக்க சென்சார் ஏசிக்கு இண்டிகேட் பண்ணும். ஏசி ரிமோட் இருக்கிற பிளேஸ்க்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஐசென்ஸ் டெக்னாலஜி. இந்த ரிமோட்டில் சென்சார் வைக்கிற மெத்தடை மற்ற எந்த பிராண்டுமே தரல, Godrej தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் ஆன்டி டஸ்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இண்டோர் யூனிட்டில் இருக்கிற மாய்ச்சர்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஆன்டி மைக்ரோபியல் செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜி வந்து இருக்குது. கம்ப்ரஸர் அண்ட் எவாப்ரேட்டர் காயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆன்டி ஃப்ரீஸ் தெர்மோஸ்டாட் இருக்குது. இந்த மாடலில் 100% காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காப்பர் வந்து லோ பவர் கன்சியூம் பண்ணால் காப்பரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்காக 100% காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் யூனிட்டில் ப்ளூஃபின் ஆன்டி கர்சிவ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட்டோர் யூனிட்டை வெளியே மழையிலாம் வைக்கும்போது மழை தண்ணி யூனிட் மேலே படும்போது யூனிட் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் கொடுத்ததுனால அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்கிற ஸ்விங்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அப்வர்ட், டவுன்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்வர்ட் இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால ரூம் ஃபுல்லாகவே கூலிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்குது. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு நார்மல் பேசிக் ஸ்டெபிலைசர் வந்து வாங்கிக்கோங்க. பேசிக் ஸ்டெபிலைசர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும்னா 1300 rupees வரும். நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டெபிலைசர் வந்து கீழே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மைக்ரோடெக், விகார்ட், எவரெஸ்ட் இந்த 3 பிராண்டில் எதனா ஒரு ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏசி இண்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா நீங்கள் செல்ஃப் டைனிங்ஸஸ் வந்து பண்ணிக்கலாம். R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிபியில் ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டும் இருக்குது. ஹெவி டியூட்டி கூலிங்னா என்ன பார்க்கலாம். இந்தியன் கிளைமேட் படி இந்தியாவில் சம்மர் சீசனில் எந்த அளவுக்கு ஹீட் வந்து இருந்தாலும் இந்த ஏசியால் கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 52 டிகிரி செல்சியஸ்லையும் கூலிங் வந்து ஆகும். இந்த ஏர் கண்டிஷனர் லோ நாய்ஸில் ரன் ஆகுறதுனால பேபிலாம் தூங்குறதுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். Godrej வைஃபை மாடல் ஏசியில் வாய்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. Godrej ஹாட் அண்ட் கோல்டு ஏசி பற்றி பார்க்கும்போது -7 டிகிரி செல்சியஸ் கூலிங்கில் கூட ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். 52 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் கூட கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் 5-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பார்க்கலாம். இந்த ஏசி நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். 5-in-1 கன்வெர்ட்டபிளாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 110% கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். செகண்ட் ஆப்ஷனில் 100%, தேர்ட் ஆப்ஷனில் 80%, ஃபோர்த் ஆப்ஷன் 60%, ஃபிஃப்த் ஆப்ஷன் 40%. இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எதனா வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க, அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது 100% ரன் ஆக வேண்டிய ஏசி 110% கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி ரன் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து கிடைக்கும். ஏசி ரூமில் 6% வரையும் இருக்கீங்கன்னா நீங்கள் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 100% கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். 5% இருக்கும்போது மோட் 3 சூஸ் பண்ணுங்கள். 4% இருக்கும்போது மோட் 4 வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஏசி ரூமில் 2% வந்து இருக்கீங்கன்னா அந்த 2%க்கு ஃபுல் ஏசி ரன் ஆக வேண்டிய தேவை வந்து இல்லை. அப்போ நீங்கள் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் நீங்கள் மோட் 5 வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி 40% கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். 40% கெப்பாசிட்டியில் ரன் ஆகும்போது 2%க்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் பவர் சேவ் பண்ணும். இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் 100% கெப்பாசிட்டியில் தான் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த Godrej ஏசியில் மோட் 2 தான் 100% கெப்பாசிட்டி. இந்த ஏர் கண்டிஷனர் 1 இயர்க்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும், 3 ஸ்டார் ஏசிக்கும் 5 ஸ்டார் ஏசிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். Godrej 110 3 ஸ்டார் ஏசி பர் இயர்க்கு 664 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். Godrej 110 5 ஸ்டார் ஏசி பர் இயர்க்கு 516 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இந்த 2 ஏசிக்கும் பவர் டிஃபரன்ஸ் 148 யூனிட்ஸ் பர் இயர். 110 3 ஸ்டார் ஏசியை விட 110 5 ஸ்டார் ஏசி 4500 rupees ப்ரைஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி பர் இயர்க்கு 951 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி பர் இயர்க்கு 728 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இந்த 2 ஏசிக்கு பவர் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 223 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும் பர் இயர்க்கு. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசியை விட 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி ப்ரைஸ் 6000 rupees எக்ஸ்ட்ராவாக இருக்கும்.
3 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டா 5 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டா கேட்டால் 5 ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட்டு. ஏன்னா 5 ஸ்டார் ஏசி தான் உங்களுக்கு பவர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும். 3 ஸ்டார் ஏசி அண்ட் 5 ஸ்டார் ஏசி ரெண்டு ஏசியுமே பர்ஃபார்மன்ஸ் சேம் தான். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ஃபீச்சர்ஸும் சேம் தான். இந்த பவர் கன்சம்ஷனும் ப்ரைஸும் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் ஏசி பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் 3 ஸ்டார் ஏசி வாங்கலாம். இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கின பிறகு வித்தின் 2 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே பிராண்ட்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1500 rupees. இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பே பண்ணால் போதும். சர்வீஸ்னு பார்க்கும்போது கோத்ரெஜ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. கோத்ரெஜ் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட உங்கள் நியர்பை லொக்கேஷனில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஏர் கண்டிஷனர்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது கோத்ரெஜ் 5 years காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஐசன்ஸ் டெக்னாலஜி வந்து இருக்குது. அந்த ரிமோட்டில் சென்சார் இருக்கிற ஃபங்க்ஷன் 100% காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் ரெண்டில் ப்ளூ ஃபின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் ஒரு ஹெவி டியூட்டி அண்ட் ஃபாஸ்ட் கூலிங் ஏர் கண்டிஷனர் இது எல்லாமே இந்த ஏசியோட ப்ரோஸ். இந்த ஏசியோட கான்ஸ்னு பார்க்கும்போது வைஃபை தான். கோத்ரெஜ் 1.5 டன்ல வைஃபை மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கஸ்டமருக்கு வைஃபை மாடல் ஏசி வேணும்னா அவங்க 1.5 டன் ஏசி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வைஃபை யூஸ் பண்ண போகிறது இல்லைனா உங்களுக்கு எந்த ஒரு கான்ஸுமே இல்லை. ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். கோத்ரெஜ் ஏர் கண்டிஷனரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29,000 rupees அப்ராக்சிமேட்லி. இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் லைஃப் பண்ண வந்திருக்கும். இந்தியாவில் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல கோத்ரெஜ் ஒரு நம்பிக்கையான பிராண்ட் என்றதுனால இவங்க ஏசி நீங்கள் வாங்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.